Hello viewers, welcome to Super Prime. Exercise 5.4 உடைய formulas முதல்ல பார்த்துடலாம். Slope of a line, ஒரு line கொடுத்திருக்காங்க ax plus by plus c equal to 0 ன்னு சொல்லிட்டு இதுக்கு slope எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m equal to minus coefficient of x by coefficient of y. அதாவது இந்த x உடைய coefficient இருக்கு இல்லையா, அது வந்து மைனஸ் போட்டு நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா coefficient of y வந்து நம்ம இங்க போடணும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் a by b அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேரலல் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேரலல் லைன் எப்படி இருக்கும்னா இந்த ax அப்படியே இருக்கும் ப்ளஸ் by அப்படியே இருக்கும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் மாறிடும். இங்கே சி இங்கே கே, இங்கே வேறு நம்பர் இங்கே வேறு நம்பர் வரும். ஸோ பேரலாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யுடைய கோஃபிஷியன்ட் வந்து எக்ஸுக்கு வந்திருக்கும், எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் வந்து ஒய்க்கு போயிடும். இங்கே இருக்கிற சிம்பிள் வந்து ஆப்போசிட், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு மாறும் அதே மாதிரி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பி வந்து இங்கே வந்துடும், பிஎக்ஸ் ஆகும், இந்த ஏ வந்து இங்கே வந்துடும், ஏஒய் ஆகும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் ஃபார்ம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ ஃபாலோயிங் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். m ஈக்குவல் டு மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of y. சரி, இப்போ m equal to minus இங்க coefficient of x எவ்வளோ, இங்க x நமக்கு கிடையாது, அப்போ coefficient of x என்ன இருக்கும், 0 divided by coefficient of y. coefficient of y பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கு. சரி, m equal to 0 by anything 0. அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஸ்லோப் வந்து 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 7x மைனஸ் 3/17 ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு இங்கே 7 divided by coefficient of y என்ன நமக்கு இங்க y கிடையாது, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ இங்க y கிடையாது, அப்ப 0ன்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா undefined அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன எழுதிக்கலாம், undefined. ஸோ அவ்வளோதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ் பேரலல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பேரலாக இருந்தால் அந்த ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப் m1னும் இது வந்து இதோடைய ஸ்லோப் வந்து m2ன்னு எடுத்தோம்னா m1 ஈக்குவல் டு m2ன்னு இருக்கும் பேரலாக இருக்கும் போது. அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே இதுக்கு பேரலா இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பும் அதே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இப்போ என்ன எழுதிக்கலாம்னா, முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு 0.7x மைனஸ் 11. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0.7x, இந்த ஒய்யை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன், அப்போ மைனஸ் ஒய், இந்த மைனஸ் 11 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா 0 ஆகும். இந்த y தான் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 0.7x மைனஸ் ஒய் மைனஸ் 11 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். சரி, மைனஸ் போட்டு கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு 0.7 டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா -1, சிம்பிளோடு சேர்த்து போடணும் -1. அப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும், நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.7 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோப் கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப், இதை வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பேரலாக இருந்தால் அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், m1 ஈக்குவல் டு m2 இருக்கும். அப்போ m2வும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், இங்கே 0.7 தான் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் லாஸ்ட்டாக, therefore slope of a line parallel to, அவங்க கொடுத்தாங்களே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், is
என்ன வந்திருக்கு 0.7. ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற அந்த லைனுடைய ஸ்லோப்போ என்னவா தான் இருக்கும் 0.7 தான் இருக்கும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற அந்த லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்குதுன்னா அதோடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ் எழுதிப்போம், நெக்ஸ்ட்டு ஒய் எழுதுவோம். ஒய் நமக்கு இங்கே கிடையாது. அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, -11 இருக்கா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், +11 போட்டுக்கலாம், =0ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். சரி, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ 1 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து நமக்கு இங்கே ஒய்யே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து m1உடைய ஸ்லோப்பு. ஓகே, இந்த லைனுடைய ஸ்லோப்பை நம்ம m1 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், m1 × m2 = -1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த m1 உடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், -1/0. இப்போ நம்ம m2 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அது அப்படியே இருக்கட்டும், =-1. ஸோ m2 நமக்கு வேணும், இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0/-1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 × எனிதிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான். ஸோ m2 என்ன கிடைக்குதுன்னா 0 அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ லாஸ்ட்டாக எப்படியே எழுதணும்னா இங்கே எழுதணும் இல்லையா, இங்கே வந்து பேரலல் போட்ட இடத்துல பர்பண்டிகுலர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். therefore slope of a line perpendicular to x = -11 is என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேர்ட் சம் பார்க்கலாம். செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேரலலா இல்லை பர்பண்டிகுலரான்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 2 லைன் வந்து பேரலாக இருந்தால் அதோடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தனியாக ஸ்லோப்பு, இதுக்கு தனியாக ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டும் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அந்த ரெண்டுமே வந்து பேரலல் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஈக்குவலாக வராமல் நமக்கு வந்து m1 × m2 = -1 அப்படின்னு கிடச்சிதுன்னா அது வந்து பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், x/3 + y/4 + 1/7 = 0. இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை தனியாக எழுதிக்கிறேன். 2x/3 + y/2 + 1/10 = 0. இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ நம்ம ஒரு தடவை ஃபார்முலா எழுதுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா m = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. அப்போ 1/3 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 1/3ன்னு போட்டுக்கலாம், ஹோல் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1/4 இருக்குது. ஸோ இங்கே 1/4 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வந்து இந்த மாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், -1/3 நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கிட்டு இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அப்போ 1/4 வந்து என்ன ஆகும்னா 4/1 மாறிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 × 4 வந்து 4, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -4 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய m. இதை வந்து m1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். m = இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவை எழுதுனா போதும், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2/3ன்னு இருக்குது, டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1/2ன்னு வந்திருக்கு. ஸோ
ஃப்ராக்ஷன் வந்து டிவிஷனில் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் அப்படியே போட்டுட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கில் எழுதுவோம் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், 2/1 மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வரும், 2 2s are 4 ஆகும், டிவைடட் பை 3 1s are 3 ஆகும். இது வந்து M2. இப்போ பாருங்கள் M1 M2வும் நமக்கு சேமாக கிடச்சிருக்கு. ஸோ M1 ஈக்குவல் டு M2 இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த ரெண்டு லைனும் parallel அப்படின்னு சொல்லிடலாம். given lines are parallel அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலா இல்லை பெர்பெண்டிகுலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் பேரலல்னு சொல்ல போகிறோம். M1 × M2 = -1 வந்தால் அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ தனித்தனியாக ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 5x + 23y + 14 = 0. இங்கே பார்த்தீங்கன்னா 23x - 5y + 9 = 0. இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ m = மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் x. எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 5 டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் y பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ஓகே, இது வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் இதுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 23 டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா -5 சிம்பிளோடு சேர்த்து போடணும். ஸோ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ M2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 23/5ன்னு கிடைக்குது. இது M1, இது M2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு வேறு வேறு வந்திருக்கு. இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். -1 வந்துச்சுன்னா இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், M1 வந்து நமக்கு என்ன இருக்குது, -5/23 இன்ட்டு M2 பார்த்தீங்கன்னா 23/5. இங்கே பாருங்கள், இந்த 23 இந்த 23 கேன்சல் ஆகிடும், இந்த 5 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இல்லையா, அப்போ 1 இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா -1 வந்துடும். அப்போ M1 × M2 என்ன கிடச்சிருக்குன்னா -1ன்னு கிடச்சதுனால therefore the given lines are perpendicular அப்படின்னு எழுதிக்கலாம். given lines are perpendicular. அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ், ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பியோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி இதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு தெரியும் இல்லையா, M1 × M2 = -1. அப்போ இதோடைய ஸ்லோப் தெரியணும், இதோடைய ஸ்லோப் தெரியணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1ன்னு போடும்போது நமக்கு பியோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இது தனியாகவும் இதுக்கு தனியாகவும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். So 12y = minus p plus 3 into x plus 12. ஸோ அதே மாதிரி 12x minus 7y = 16. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதை வந்து x + by + c = 0 அப்படின்ற ஃபார்முக்கு மாற்றலாம். அப்போ பார்த்தீங்கன்னா x முதல்ல நமக்கு வரணும். x பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா பாசிட்டிவில் p + 3 × xன்னு கிடைக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி நமக்கு 12y இருக்குது. ஸோ +12yன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ +12 வந்து -12 ஆகும், = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ m = மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது, p + 3ன்னு இருக்குது, டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் y பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்குது. ஸோ இது வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே M2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப்கான ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிக்கிட்டோம். ஸோ மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 12 டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா சிம்பிளோட சேர்த்து போடணும் -7. ஸோ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ M2 நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12/7 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ நமக்கு வந்து இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்துடைய ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும் இல்லையா. ஸோ M1 × M2 = -1 வரணும். ஸோ M1 பார்த்தீங்கன்னா -p + 3 டிவைடட் பை 12. M2 பார்த்தீங்கன்னா 12/7 = -1. இதை வச்சு இதுலேருந்து பியோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 12 நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 7 நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது,
p + 3 = இந்த 7 இங்கே போகும்போது -7 ஆகும். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்குது, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு p மட்டும் தான் வேணும். இந்த +3 வந்து இந்த சைடு போகும்போது -3 போகும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது, இந்த +3 இந்த சைடு வரும்போது -3 வந்துடும். அப்போ p உடைய வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். இதை 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் a straight line passing through the point. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு அதோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் parallel to the line joining the points. இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த லைனுக்கு வந்து இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த லைன் இருக்குது, இதுக்கு வந்து இதோடைய ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து பேரலாக இருக்கான். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இந்த லைன் வழியாக பாஸ் ஆகி போகுதுன்னு சொல்கிறாங்க. பீன்றது வந்து இந்த லைன் வழியாக பாஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும்? இப்போ இதுக்கு நமக்கு பாயிண்ட் தெரியும், QR, ரெண்டுத்துக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இதோடைய ஸ்லோப் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். 2 லைன் பேரலாக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோடைய ஸ்லோப் தெரியணும் போது கண்டிப்பாக இதோடைய ஸ்லோப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே தான் இங்கே வரப்போகுது. அப்போ ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியணும் போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த லைனுக்கான ஸ்லோப்பை முதல்ல கண்டுபிடிக்கலாம். கியூவும் ஆரும் எடுத்து எழுதிக்கலாம். கியூன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, -2 அண்ட் ஆர்ன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -5, இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா நமக்கு தெரியும், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -2 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 3. அப்போ m = 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 8 கிடைக்கும். அப்போ m = 4யும் 2யும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும், டிவைடட் பை 8. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ m எவ்வளோ கிடைக்குதுன்னா இந்த மைனஸை நான் நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன், 3/4ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். இதை m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கான ஸ்லோப்பை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லும் போது இந்த லைனுக்கான ஸ்லோப்பும் வந்து நமக்கு அதே தான் இருக்கும். அப்போ m2வும் நமக்கு சேம் தான். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், m2 = -3/4ன்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன எழுதிக்கலாம், ரீசனில் since m1 = m2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்லோப்பு தெரியும், அதே சமயம் இதோடைய பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், p வந்து -5, 2, அப்புறம் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -3/4. இப்போ தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ் ஃபார்முலா வந்து y - y1 = m × x - x1. இந்த m தான் இந்த ஸ்லோப்பு. இந்த x1ம் y1ம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். அப்போ இங்கே x1, இது y1, இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y - y1 பார்த்தீங்கன்னா 2 = m பார்த்தீங்கன்னா -3/4 × x - x1 பார்த்தீங்கன்னா -5. அப்போ y - 2 = -3/4 × x - ப்ளஸ் ஆகிட்டு இங்கே 5 வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 4 × y - 2 = -3 × x + 5 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4y - 8 = -3x - 15 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் நம்ம எழுதும் போது எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அப்படி தானே எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், ஏன்னா இது மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா 3x மாறிடும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, +4y அப்படியே வச்சுக்கலாம். இந்த -8 அப்படியே வரும். இந்த -15 இந்த சைட் கொண்டு வரும்போது +15 = 0ன்னு கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்கும்னா 3x + 4y, இது ரெண்டும் வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். அப்போ +7 = 0ன்னு கிடைக்கும். இதுதான் required equation. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ அண்ட் பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5th சம் எப்படி போட்டோமோ சேம் மாடல் தான். அது வந்து பேரலல், இங்கே பர்பெண்டிகுலர், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். இப்போ இந்த 6,7 அப்படின்ற பாயிண்ட் இது 2,-3. ஸோ இது ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா. இந்த லைனுக்கு வந்து ஒரு லைன் பர்பெண்டிகுலராக இருக்கான்.
ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 6, -2. இந்த பாயிண்ட் வழியாக அந்த லைன் வந்து பாஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப் வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு -1 வரும். அதை வச்சு தான் இப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னும் போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 6, 7 and 2, -3. இது x1, இது y1, இது x2, இது y2 எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 - y1 divided by x2 - x1. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா -3 -y1 பார்த்தீங்கன்னா 7 divided by x2 வந்து 2 -x1 வந்து 6. அப்போ m = ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடலாம். இப்போ 2 மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இது 2 டேபிளில் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m பார்த்தீங்கன்னா நமக்கு 5/2ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப்பு. இப்போ இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா m1 × m2 = -1ன்னு போட்டு இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைனுடைய ஸ்லோப் தான் m2. அப்போ m1 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 5/2 × m2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அப்படியே வச்சுக்கலாம் =-1. ஸோ m2 = இந்த -1 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 5/2 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக வந்துடும். அப்போ 2/5 ஆகும். அப்போ m2 நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 × 2, அப்புறம் வந்து இங்கே மைனஸ் இருக்குது /5. அப்போ -2/5ன்னு சொல்லி நமக்கு ஸ்லோப் கிடைக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். அப்போ இந்த லைனுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன், ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் போது, பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6, -2ன்னு இருக்குது. இது ஸ்லோப்பு, இது x1, இது y1 எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. ஸோ y அப்படியே வச்சுக்கலாம். -y1 பார்த்தீங்கன்னா -2 = m பார்த்தீங்கன்னா -2/5 × x - x1 பார்த்தீங்கன்னா 6. அப்போ y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -2/5 × x - 6. இந்த 5 நான் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா 5 × y + 2 ஆகும் =-2 × x - 6ன்னு வந்துடும். இப்போ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா 5y + 5 2s are 10 ஆகிடும் -2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -2x -2 6 are 12ன்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஈக்குவேஷன் சொல்லும்போது x y கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x வந்து மைனஸில் இருக்கப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ +2x. அப்போ இங்கே இருக்கிற ரெண்டுத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க. 5y + 10. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் -12 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா 2x + 5y. இங்கே ரெண்டுமே வேறு வேறு சைனு. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன். அப்போ -2 = 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இந்த 7th சம் பார்க்கலாம். ABC are the vertices of triangle ABC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் இது A, இது B, இது Cன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா -3, 0, 10, -2, C வந்து 12, 3 கொடுத்துருக்காங்க. Find the equation of the altitude through A and B. Altitude அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஆல்டிடியூட் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் பியிலேருந்தும் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஏலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஏல இருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணால் அதுதான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பி அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஏபி தான் ஆல்டிடியூட். ஸோ நம்ம ஏபியோடைய ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த 2 பாயிண்ட்ஸ் தெரியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு இந்த லைனுடைய ஸ்லோப்பை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது ரெண்டுத்துடைய ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வரும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியும் போது இந்த லைனுடைய ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதை வச்சு இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி உடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் 10, -2 அண்ட் சி உடைய பாயிண்ட் 12, 3. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. ஸோ 2 பாயிண்ட் தெரியும் அப்படின்னும் போது ஸ்லோப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ y2 பார்த்தீங்கன்னா 3 y1 பார்த்தீங்கன்னா -2 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 12 x1 பார்த்தீங்கன்னா 10. ஸோ 3 -(-) +2 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 - 10 2 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 5/2ன்னு கிடைக்குது. இது m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசியுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து நமக்கு m1 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டும் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லும் போது, ஆல்டிடியூட்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லும் போது m1 × m2 = -1ன்னு போட்டு இந்த லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி × ஸ்லோப் ஆஃப் ஏபி எழுதலாமா? ஸ்லோப் ஆஃப் பிசி × ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு -1 வரணும். அப்போ இதை வந்து நம்ம m1 எடுத்தோமா, இதை வந்து நம்ம m2ன்னு எடுத்துக்கலாமா, ஈக்குவல் டு -1. அப்போ m1 உடைய வேல்யூ என்ன, 5/2 × m2 = -1. நமக்கு m2 தான் வேணும். ஸோ இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இந்த 5/2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 2/5 ஆகும். அப்போ m2 என்ன கிடைக்குது, நமக்கு -2/5ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற பாயிண்ட் என்னது, -3, 0. இந்த பாயிண்ட் தெரியும். ஸ்லோப் இந்த m2 தான் இதோடைய ஸ்லோப். m பார்த்தீங்கன்னா -2/5. இதை வந்து x1, y1 எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியும் போது the equation of a line ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. அப்போ y - y1 பார்த்தீங்கன்னா 0 = m பார்த்தீங்கன்னா -2/5 × x - x1 பார்த்தீங்கன்னா -3. அப்போ -(-) ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 5 நாங்கள் கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். இந்த 0க்கு வேல்யூ கிடையாது, இங்கே y மட்டும் தான் இருக்குது. இப்போ 5 × y அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த -2ஆல் உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -2 × x வந்து -2x ஆகும். -(+ வந்து -2 × 3 வந்து 6ன்னு கிடைக்கும். நம்ம வந்து x, y கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த -2x நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். இப்போ +2x ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா +5y இருக்குது. இந்த -6 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். இப்போ +6 ஆகிடும். = 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் த்ரூ ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட அந்த ஹெட்டிங்கை போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்கு கண்டுபிடிக்கணும். அதனால அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, தி ஈக்குவேஷன் of the altitude through A அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ Bக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். The equation of a altitude through B. இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சரு, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து A, B, Cன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்டிடியூட் த்ரூ பி. அப்போ பியிலேருந்து தான் நம்ம ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ பிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் தான். ஓகேவா? அப்போ இந்த ஏசி சைடுக்கு பியிலேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அது வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா Q அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த பிக்யூடைய ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு பின்ற பாயிண்ட் நமக்கு தெரியும், 10, -2ன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் கூட நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இதோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, இதோடைய ஸ்லோப் தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த லைனும் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஏன்னா ஆல்டிடியூட் இது வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஏசி இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த ஏசி லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு இந்த பிக்யூ லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது 2 பர்பண்டிகுலர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏன்ற பாயிண்ட்டை எழுதிக்கலாம், அப்புறம் சி என்ற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் x1 y1 இது x2 y2ன்னு நேம் கொடுத்துக்கலாம்.
இப்போ 2 பாயிண்ட் தெரியணும் போது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 0 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே 3 வந்துடும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் கூட மைனஸ் இன்ட்டு மைனஸ் போடலாம். அப்போ 3 மைனஸ் 0னா 3ன்னு கிடைக்கும். 12 ப்ளஸ் 3னா 15 வரும். 3 டேபிளில் இது 1 டைம் இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m1 என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 1/5ன்னு கிடைக்குது. இதை m1 சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோடைய ஸ்லோப்பு. ஓகே, நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு பெர்பெண்டிகுலராக எது இருக்குது? BQ. இந்த BQ உடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்லோப் ஆஃப் AC இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் BQ. ஸ்லோப் ஆஃப் AC இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் BQ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும். ஏன்னா இது ரெண்டும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதோடைய ஸ்லோப் m1, இதோடைய ஸ்லோப் m2 எடுக்கிறோம். m1 பார்த்தீங்கன்னா 1/5, m2 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அப்படியே இருக்கட்டும். அப்போ m2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு -1 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/5 இந்த சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 5/1 வந்துடும். அப்போ m2 நமக்கு என்ன கிடைக்கும்? -1 × 5 வந்து -5ன்னு கிடைக்கும். /1 அப்படி அது போடணும்னு அவசியம் கிடையாது. அப்போ m2 வந்து நமக்கு -5ன்னு கிடச்சிருச்சு. அதாவது இந்த லைனுடைய ஸ்லோப் நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இதை வச்சு இதோடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்க, பாயிண்ட் என்ன இருக்கு நமக்கு? பீன்ற பாயிண்ட் 10, -2. அப்புறம் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -5 அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் தெரியும் போது இது x1 y1 எடுத்துக்கலாம். அப்போ y - y1 = m × x - x1. y minus y1 பார்த்தீங்கன்னா -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். m பார்த்தீங்கன்னா -5 இன்ட்டு x மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 10. அப்போ y + 2 = இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 10s of 15 கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் 0 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து மைனஸில் இருக்கு இல்லையா எக்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ +x ஆகிடும், +5x ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா y இருக்குது, +y +2 அப்படியே இருக்கட்டும். இந்த +50 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ -50 ஆகிடும், = 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ 5x + y. இப்போ இது பாருங்க வேற சிம்பிள். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 48, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அதனால -48 வரும், = 0ன்னு போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். 8th sum பார்க்கலாம். Find the equation of the perpendicular bisector of the line joining the points அப்படின்னு சொல்லிட்டு ஏபின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் -4,2ன்னு சொல்லியிருக்காங்க. பின்ற பாயிண்ட் வந்து 6,-4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இருக்கும் இல்லையா, அதோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இதை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம ஜாமெட்ரி வரையும் போது ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுவோம். எதுக்காக? அதோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ட்ரா பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அதே தான் இப்போ இந்த லைனுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா அது கண்டிப்பாக மிட் பாயிண்ட் வழியாக தான் போகும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லும்போது அதே சமயம் அது 90 டிகிரியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லைனை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். பைசெக்டார்னா அந்த லைனை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது. அப்போ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் எம் அப்படின்னு நான் நேம் கொடுத்தேன்னா இந்த ஏபியை வந்து அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் போது ஏஎம்மும் எம்பியும் ஈக்குவலாக இருக்கும். சரி, பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இது ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த லைனுக்கு 90 டிகிரியாகவும் இருக்கும், அதே சமயம் ஏபிக்கு மிட் பாயிண்டாகவும் இருக்கும். மிட் பாயிண்ட் வழியாக தான் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருடைய ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, ஒரு ஸ்லோப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஏபின்ற லைன் உள்ள 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மிட் பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏபியுடைய மிட் பாயிண்டை கண்டுபிடிச்சா நமக்கு எம் அப்படின்ற பாயிண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப்பும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ பெர்பெண்டிகுலர்னா m1 × m2 = -1 போட்டு இந்த லைனுடைய ஸ்லோப்பும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரியணும் போது இந்த லைனுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏன்ற பாயிண்ட்டும் பின்ற பாயிண்ட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ பார்த்தீங்கன்னா -4,2
அண்ட் பி பார்த்தீங்கன்னா 6, -4. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த ஏபியோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இந்த ஏபியோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன், ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். x1 + x2/2, y1 + y2/2. இப்போ நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சலாம். மிட் பாயிண்ட்டை நம்ம எம்னு எடுத்துருக்கோம், ஸோ எம் போட்டுக்கலாம். x1 + x2னா x1 வந்து இங்கே -4, x2 பார்த்தீங்கன்னா 6. இப்போ -4 + 6/2, y1 + y2, 2 - 4. அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க, -4/2ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டு வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் +/2ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ரெண்டு வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ /2ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு 1 டைம் கேன்சல் ஆகும், இதுவும் 1 டைம் கேன்சல் ஆகும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ 1, -1ன்னு நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ நம்ம மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எம் வந்து 1, -1 அப்படின்னு சொல்லிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் இருந்தால் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? y2 - y1 / x2 - x1. ஸோ m = y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -4 y1 பார்த்தீங்கன்னா 2 / x2 பார்த்தீங்கன்னா 6 x1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இப்போ இது 2 டேபிளில் 3 டைம்ஸ், இது 2 டேபிளில் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m என்ன கிடைக்குதுன்னா -3/5ன்னு கிடைக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப்பையும் இந்த லைனுடைய ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். ஏன்னா இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதை வச்சு தான் இப்போ m2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா m1 × m2 = -1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஏபியுடைய ஸ்லோப் இருக்கு இல்லையா, இதை m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். -3/5 × m2 = -1 போட்டுக்கலாம். m2 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த -1 அப்படியே இருக்கும், இது ரெசிப்ரோக்கலாக இந்த பக்கம் வந்துடும். அப்போ 5/-3 ஆகும். 2 -1 நமக்கு போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 5/3ன்னு கிடைக்கும் m2. ஓகே, இப்போ m2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த லைனுக்கான ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட்டும் தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் அந்த ஸ்லோப்பையும் எடுத்து எழுதிக்கலாம். m பார்த்தீங்கன்னா 1, -1 அண்ட் ஸ்லோப் வந்து m2 தான் நமக்கு. இப்போ இங்கே m எவ்வளோ இருக்குன்னா 5/3. ஓகே, இது x1, இது y1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ், ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? y - y1 = m × x - x1. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y - y1 பார்த்தீங்கன்னா -1, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். m பார்த்தீங்கன்னா 5/3, x - x1 பார்த்தீங்கன்னா 1. இந்த 3 நான் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? 3 × y + 1 = இங்கே வந்து 5 × x - 1 இங்கே அப்படியே இருக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 × y 3y ஆகும், ப்ளஸ் 3 × 1 3 ஆகும். இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × x 5x ஆகும், -5 × 1 5 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா x y கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து =0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே x வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த சைடு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய்க்கலாம். அப்போ 5x இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. என்ன ஆகும்னா -3y -3 ஆகும். அப்புறம் இங்கே இருக்கிற -5 போட்டுக்கலாம், இங்கே 0 போட்டுக்கலாம். அப்போ 0 = 5x - 3y. இது ரெண்டும் சேம் சைனால அந்த சைனை அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட்டாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா தி ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க. 5x - 3y - 8 = 0. இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க.
அது பார்த்தீங்கன்னா parallel to the line. இந்த லைனுக்கு வந்து அது பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பேரலல் ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்லேயே வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோடைய பேரலல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இந்த ஒய் இதெல்லாம் சேமாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதை வந்து நம்ம கே அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா the equation of a parallel line to 13x plus 5y plus 12 equal to 0 இங்க இருக்கிறது அப்படியே எழுதிட்டு is இதுக்கு parallel என்ன இருக்கும் 13x plus 5y இது ரெண்டும் சேமாக இருக்கும். இங்கே இருக்க பார்த்தீங்களா கான்ஸ்டன்ட் டேர்ம் அது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதனால அதை வந்து கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ XY வேல்யூ தெரியணும் போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுலேயே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா XY தான் வேணும். அந்த XY எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இது ரெண்டுத்தையும் வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது எக்ஸும் ஒய்யும் கிடைக்கும். அதுதான் இதோடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலான்னா இதை ஈக்குவேஷன் 2 இது 3ன்னு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 எடுத்துட்டோம், அதனால 2 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து நான் 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் போடும்போது தான் நமக்கு ஒய் எலிமினேட் ஆகும். அதனால சரி, இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 7s are 28x plus 4 3s are 12y equal to 4 10s are 40 நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 5s are 15x minus 3 4s are 12y equal to 1 3s are 3 நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம y எலிமினேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 13 பேலன்ஸ் 1 3 4 43x equal to இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 43 கிடைக்குது. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ மல்டிப்ளேயில் இருக்க 43 இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைடடில் வந்துடும். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. இந்த எக்ஸோடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம 2லையோ இல்லை 3லையோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 2ல் வந்து போட போகிறேன். இப்போ 2 பார்த்தீங்கன்னா 7x plus 3y equal to 10, 7x பார்த்தீங்கன்னா 1 plus 3y equal to 10. ஸோ 7 into 1 வந்து 7 plus 3y equal to 10ன்னு வந்துடும். இந்த 3y அப்படியே இருக்கட்டும். இந்த 7 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ -7ஆக வந்துடும். இப்போ 3y equal to 3 அப்படின்ட்டு கிடைக்கும். நமக்கு y தான் வேணும். இப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், அது டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 3/3னா 1ன்னு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கே வேல்யூ கிடச்சிரும். திரும்பி எடுத்துகிட்டு வந்து இதில் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஏன்னா அது வந்து இதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டு இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸும் 1 ஒய்யும் 1 வந்திருக்கு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் 1 போடுவோம். அதே மாதிரி ஒய் இருக்கிற பிளேஸ்லேயே நம்ம 1 போடுறோம். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு வரும். 13 into 1 13, 5 into 1 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 18 கிடைக்கும். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ கே உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு -18 அப்படின்னு கிடைக்குது. இப்போ திரும்பியும் ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கே இருக்கிற இடத்துல நம்ம -18 போட்டோம். அதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ 13x plus 5y minus 18 equal to 0. இதுதான் required equation. லாஸ்ட் எப்படி எழுதிக்கலாம்? therefore required equation is போட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். 13x plus 5y minus 18 equal to 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட்? 10th சம் பார்க்கலாம். find the equation of a straight line through the intersection of lines அப்படின்னு சொல்லி 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் வழியாக ஒரு ஈக்குவேஷன் போகுதான். அது பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 9th சம் எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். அங்கே பேரலன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே பெர்பெண்டிகுலர்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். தி ஈக்குவேஷன் of a
perpendicular line to எதுக்கு perpendicular இருக்கணும்? இதுக்கு தானே 4x minus 7y plus 13 equal to 0. இதுக்கு perpendicular இருக்கிறது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த xல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து yக்கு போயிடும், yல இருக்க கோஎஃபிஷியன்ட் xக்கு வந்துடும், இங்க இருக்கிற சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும், பிளஸ் இருந்தா மைனஸ் இல்லை மைனஸ் இருந்தா பிளஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, எக்ஸுக்கு வந்து 7 அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் போட போறோம். அப்போ 7x, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கிறேன். இப்போ yக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் போடணும் 4y பிளஸ் இங்க எப்பவுமே இங்க என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே நமக்கு 13 கொடுத்துருக்காங்க, இங்கே எப்போவுமே நமக்கு சேஞ்ச் ஆகும் கான்ஸ்டன்ட், அதனால k அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம k வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ அதுக்கு k வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ எக்ஸும் ஒய்யும் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது k வேல்யூ நமக்கு கிடைக்கும். அகைன் எடுத்துகிட்டு வந்து 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த எக்ஸும் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 2 இன்டர்செக்ஷன் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது XY உடைய வேல்யூ கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக தான் இந்த லைன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இல்லை ஒய் எதை வேணாலும் எலிமினேட் பண்ணலாம், கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1 எடுத்துட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 2வை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் 3யை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ் எலிமினேட் பண்ண போகிறேன், ஸோ அதனால் இதை மாற்றி மாற்றி எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, 3 5s are 15x, இங்கே மைனஸ் இருக்குது, 3 6 are 18y equal to 3 2s are 6 கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 5s are 15x plus 5 2s are 10y equal to 10 5s are 15 நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் எலிமினேட் பண்ணோம், நமக்கு வேறு வேறு சைன் இருக்கும், அதனால என்ன பண்ணுறேன், நான் எல்லாத்துக்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸை வந்து நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், சேம் சைன் இருந்தால் அந்த சைன் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8யும் 0யும் ஆட் பண்ணால் 8, 1யும் 1யும் ஆட் பண்ணால் 2, இந்த ஒய் அப்படியே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 44 கிடைக்கும். இப்போ சைன் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருடைய சைன் வந்து மைனஸ், அதனால நமக்கு இங்கே மைனஸ் வரும். 2 சைடும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் பார்த்தீங்கன்னா 44, இந்த 28 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். சரி, இப்போ இது 4 டேபிள் நமக்கு கேன்சல் ஆகும். 4 டேபிளில் இது 11 டைம் வரும், 4 டேபிளில் இது 7 டைம் வந்துடும். அப்போ ஒய் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11/7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ஒய் வேல்யூவை நான் 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 11/7 நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5x minus 6 into 11/7 equal to 2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் 5x இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 11 into 6 66/7 equal to 2 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது நமக்கு 7 வந்துடும், இங்கே by 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் நான் பண்ண போகிறேன். 5 7s 35 வரும், இங்கே எக்ஸ் இருக்குது, நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு இங்கே 66 கிடைக்கும். 1 into 66 66 கிடைக்கும், இங்கே வந்து 2 அப்படியே இருக்குது. இப்போ இந்த 7 நான் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ 35x minus 66 equal to 7 2s are 14 அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால இந்த 35x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 66 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் 66 மாறிட்டு இந்த 14 அப்படியே இருக்கும். அப்போ 35x equal to இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 10க்கு 0 பேலன்ஸ் 1, அப்போ 80 நமக்கு கிடைக்குது. எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த மல்டிப்ளை இருக்க 35 இந்த சைடு வந்து நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 டேபிளில் இது 7 டைம்ஸ் வரும். 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 5s are 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 30 வந்து 5 டேபிளில் 6 5s are 30 நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 16/7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ XY ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஈக்குவேஷன் 1, அதில் எடுத்துகிட்டு வந்து XYயை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு K வேல்யூ கிடைக்கும். திரும்பியும் ஈக்குவேஷன் 1லேயே போடும்போது ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 7 into x பார்த்தீங்கன்னா நமக்கு 16/7 வந்திருக்கு, ப்ளஸ் 4 into y பார்த்தீங்கன்னா 11/7 கிடச்சிருக்கு, ப்ளஸ் K equal to 0. இப்போ K வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ இந்த 7 அந்த 7 கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிட்டா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 7க்கு திரும்பியும் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7ஐயும் இந்த 16ஐயும் கேன்சல் பண்ணாதீங்க. ஸோ 16ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 7s are 42 பேலன்ஸ் 4 1 7s are 7 7 + 4 112 112ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4 × 11 பார்த்தீங்கன்னா 44. ரெண்டுத்துக்குமே நமக்கு டினாமினேட்டர் 7 இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து நம்ம 7 போட்டுக்கலாம். இந்த கே வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். ப்ளஸ் கே = 0. ஏன்னா நம்ம கே வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துகிட்டா போதும். ஸோ 7 எல்சிஎம் கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 44 ஆட் பண்ண போகிறோம். இது 6 இது 5 156 நமக்கு கிடைக்குது பை 7 ப்ளஸ் கே = 0. அப்போ கே வேல்யூ என்ன ஆகும்? இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது -156/7 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ கே வேல்யூ கிடச்சிச்சா? இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 implies 7x + 4y. இது அப்படியே போட்டுக்கணும். இந்த கேக்கு மட்டும் தான் இப்போ நம்ம வேல்யூ போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேன்னு இருக்கா, நமக்கு கே வேல்யூ மைனஸில் கிடச்சதுனால -156/7 = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 7 இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே 7 வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா இங்கெல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்டு 7 போடுவோம். அப்போ 7 × 7 49x ஆகும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 7 எல்சிஎம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணும் ஒவ்வொரு டேர்ம் கூடயும். அப்போ 4 7s are 28y ஆகும். இப்போ இங்கே இன்டூ 7 போடும்போது 7 7 கேன்சல் ஆகிட்டு -156 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் = 0. எப்போவுமே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னா ஒவ்வொரு டேர்ம் கூடயும் அந்த எல்சிஎம்மை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துட்டா 0 ஆகிடும். இப்போ பாருங்கள் 49x + 28y -156 = 0ன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். therefore the required equation is போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. 49x + 28y -156 = 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம். 11th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இப்போ பாருங்கள், இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறமா டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லி திரும்பியும் நமக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ இந்த 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியாகவும் ஒரு லைன் போகும் இல்லையா, அந்த லைனுடைய ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 லைனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி XY அப்படின்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த 2 லைனுக்கும் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 2 பாயிண்ட் தெரியணும் போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 3x + y + 2 = 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா x - 2y - 4 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் y இல்லைன்னா x எது வேணாலும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ x எலிமினேட் பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 3x + y + 2 = 0 அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3x - 2 3s are 6y -4 3s are 12 = 0ன்னு கிடைக்கும். இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 6 வந்து 7y கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 14 = 0ன்னு வந்துடும். நமக்கு y தான் வேணும். அப்போ 7y = இந்த 14 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -14 போகும். அப்போ y = -14. இந்த மல்டிப்ளேயில் இருக்க 7 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ y = -2ன்னு கிடைக்குதா. இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1 இல்லைன்னா 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1ல் போடுறேன். இப்போ பாருங்கள், 3x + yக்கு பதிலாக நான் -2 போடுறேன். +2 = 0ன்னு வந்துடும். அப்போ 3x இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். +2 = 0 ஆகும். பாருங்கள், +2 - 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 3x = 0ன்னு கிடைக்குதா. அப்போ x என்ன ஆகும், 0. இந்த மல்டிப்ளேயில் இருக்க 3 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். 0/anything நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸும் ஒய்யும் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு, ஒய் ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்ற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 0, -2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அடுத்த 2 ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். 7x - 3y ஈக்குவல் டு -12 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவில் இருக்குது. அதனால ஒய்யை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் இந்த ஒய் இந்த பக்கம் வரும்போது -2y ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா -3 ஆகிடும். ஓகே, ஏன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் ஈக்குவலுக்கு அந்த சைடு வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 2y ஈக்குவல் டு -3. இதை இங்கே எழுதியிருக்கேன், இது இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 2 எடுத்துட்டோம். இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ பார்த்து கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 1 இருக்கு, இது 3 இருக்கு, இது 2 இருக்கு. அப்ப நம்ம எக்ஸையே வந்து இங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 4th ஈக்குவேஷன் மட்டும் 7ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா இங்க 7 இருக்கு. அதனால அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 7x - 3y ஈக்குவல் டு -12 அப்படியே இருக்கட்டும். ஃபோர்த் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 7ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் 4 வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, 7x - 7 2s are 14y ஈக்குவல் டு -7 3s are 21 நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. எக்ஸை எலிமினேட் பண்ணிக்கலாம். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ வேறு வேறு சைன்னால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 14ல் 3 போச்சுன்னா நமக்கு 11yன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இது மைனஸ், இங்கே ப்ளஸ். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த சைன் தான் பார்க்கணும், இது பார்க்கக்கூடாது. அப்போ வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணணும். பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ் தான். அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் தான் வரப்போது. 21ல் 12 போச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9 பை இந்த மல்டிப்ளேல இருக்க 11 வந்து இந்த சைடு வரும்போது டிவைடட்ல வந்துடும். இப்போ நமக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடச்சிருச்சா, இதை எடுத்துகிட்டு வந்து 3 or 4ல் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ 4ல் போடுறேன், இதுதான் சின்னதாக இருக்குது அதனால. ஸோ 4 இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் 2y. அப்போ 2 இன்ட்டு y பார்த்தீங்கன்னா 9/11 இருக்குது, ஈக்குவல் டு -3. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 9s are 18/11 வந்துடும், ஈக்குவல் டு -3ன்னு வரும். ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அதனால இந்த -18/11 நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்ட்றேன். ஆல்ரெடி இங்கே -3 இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது +18/11 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும், 11 கிடைக்கும். இங்கே by 1 இருக்கிறதா அர்த்தம். 2 டேர்ம் இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 11 வந்து 33. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த ப்ளஸ் அப்படியே வரும். 1 × 18 18 கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம். அப்போ 33ல் 18 போச்சுன்னா நமக்கு 15 கிடைக்கும். ஆனால் பெரிய நம்பர் சைன் வந்து நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால -15/11. இந்த சைன்லாம் மறக்காமல் கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பி பார்த்தீங்கன்னா -15/11, 9/11 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்திருக்கோம், இந்த 2 பாயிண்ட்டை ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏவும் பியும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரியணும் போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ், ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ பார்த்தீங்கன்னா இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ y minus y1 பார்த்தீங்கன்னா -2. அப்போ -+2ன்னு போட்டுக்கலாம். பை y2 பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே என்ன இருக்குன்னா 9/11 இருக்குது. மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -2. அப்போ என்ன ஆகும், +2ஆக மாறிடும். ஈக்குவல் டு x மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 0 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -15/11 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு 0. இப்போ இங்கே இருக்கிற y+2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 11 தான் எல்சிஎம்மாக இருக்கும். இங்கே by 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 2 டேர்ம் இருக்குது. 9 × 1 வந்து 9 ஆகும், ப்ளஸ் 11 × 2 வந்து 22 ஆகும். ஈக்குவல் டு அதே மாதிரி 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. அப்போ எக்ஸ் பை, ஸோ இங்கேயும் நமக்கு 0க்கு வேல்யூ கிடையாது, -15/11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து
நமக்கு டிவைடட் பை சிம்பிள். இப்போ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, இது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டரில் 11 இருக்கிறதுனால அப்படியே நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா -15 × y + 2 = x × 9ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 31 கிடைக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -15y -15 × 2 வந்து 30 ஆகும். = இங்கே என்ன ஆகும்னா 31xன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஒய் அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் எழுதணும். இங்கே எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 31x இங்கே இருக்கிற இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், +15y ஆகும். -30 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், +30 மாறிடும், இங்கே 0 ஆகிடும். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். எப்படி எழுதிக்கலாம், therefore the required equation is, இது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் 0 போட்டுக்கலாம். 31x + 15y + 30 = 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் a straight line through the point of intersection of the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லைனுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்ட் பைசெக்டிங் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட். இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா பைசெக்ட் பண்ணுதான் ஒரு லைன் செக்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைசெக்ட்னா அந்த லைனை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5, -4ன்னு சொல்லிட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து -7, 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக தான் போகும். ஸோ பைசெக்ட்னா அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது மிட் பாயிண்ட் வழியாக தான் அந்த லைன் போகும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இதோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் கிடச்சிரும். அந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம் இந்த லைனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ 8x + 3y = 18 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4x + 5y = 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணணும். இப்போ இதுதான் சின்ன நம்பராக இருக்குது 3ம் 5. அப்போ ஒய்யை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8s are 40x + 5 3s are 15y = 5 18s are பார்த்தீங்கன்னா நமக்கு 18 × 5, 5 8s are 40, பேலன்ஸ் 1, 5 9 90 கிடைக்கும். ஸோ 90 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 4s are 12x + 3 5s are 15y = 3 9s are 27 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சைன், அதனால எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ 0ல் 2 போகாது, பார் பண்ணும்போது இது 3 ஆகும், இங்கே வந்து 10 ஆகும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா நமக்கு 8 வரும், 3ல் 1 போச்சுன்னா 2 வரும், இங்கே எக்ஸ் இருக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ், அதனால ப்ளஸில் தான் இருக்கும். = இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 0ல் 7 போகாது, இங்கேருந்து பார் பண்ணும்போது 8 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 7 போச்சுன்னா 3 வரும், 8ல் 2 போச்சுன்னா 6 வரும். ஸோ ப்ளஸ் தான் இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன ஆகும்னா 63, இந்த 28 வந்து இங்கே டிவைடடில் வந்துடும். ஸோ 7 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 4 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். அப்போ எக்ஸ் = 9/4ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் 8x, எக்ஸ் பார்த்தீங்கன்னா 9/4 + 3y = 18. இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 கிடைக்கும், ப்ளஸ் இங்கே 3y = 18 வரும். நமக்கு y தான் வேணும், அதனால 3y இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 18, இந்த 18 இந்த பக்கம் வரும்போது -18 ஆகும். அப்போ 3y = 0 வரும். y பார்த்தீங்கன்னா 0/3, இது வந்து பையில் வந்துடும். அப்போ 0/anything நமக்கு 0ன்னு கிடச்சிடும். அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இதை a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். a பார்த்தீங்கன்னா 9/4, 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம b அப்படின்ற பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டா bன்ற பாயிண்ட் கிடைக்கும். அப்போ ஏபியை வச்சு இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ பாருங்க, மிட் பாயிண்ட் ஃபார்முலா இதை நான் முதல்ல 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2.
ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 5, -4 and -7, 6. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ மிட் பாயிண்ட்டை நம்ம bன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ bன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் x1 + x2 அப்போ 5 + x2 பார்த்தீங்கன்னா -7, அப்போ இந்த இடத்துல -7/2ன்னு போட்டுக்கலாம். y1 + y2 அப்போ -4 + 6/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ b = இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சைன், அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைன் -/2ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு சைன், அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், அப்போ +2/2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், எல்லாமே நமக்கு 1 டைம் கேன்சல் ஆகிட்டு பியோடைய பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா -1, 1 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஏவும் தெரியும் பியும் தெரியும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏபின்ற பாயிண்ட்டை வச்சு இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ the equation of a line is y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு required equation கிடைக்கும். இப்போ y minus y1 பார்த்தீங்கன்னா 0 divided by y2 பார்த்தீங்கன்னா 1 minus y1 பார்த்தீங்கன்னா 0. இங்கே என்ன வருதோ அதே தான் நமக்கு இங்கே கிடைக்கும். x minus x1 பார்த்தீங்கன்னா 9/4 divided by x2 வந்து -1, இப்படி இங்கே என்ன இருக்குது -9/4 இருக்குது. இப்போ 0க்கு வேல்யூ கிடையாது இல்லையா, அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், y/1ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 4 தான் எல்சிஎம் கிடைக்கும், இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். x × 4 வந்து 4x, இங்கே மைனஸ் இருக்குது, 9 × 1 9 கிடைக்கும். இது வந்து நியூமரேட்டர் மட்டும் தான். இப்போ டினாமினேட்டர் பார்க்க போகிறோம். இதுக்கும் நமக்கு இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம், இதுக்கும் எல்சிஎம் வந்து 4 தான் வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 × 4 வந்து 4, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 × 9 வந்து 9 கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் 4 இருக்கிறதுனால இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா y/1ன்னா y தான் அர்த்தம். ஓகே, அப்போ 4x - 9 டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்படின்றதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா -13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறேன். அப்போ -13y = 4x - 9 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா x y கான்ஸ்டன்ட் = 0ன்னு எழுதணும். x வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ -13y இந்த பக்கம் வரும்போது +13y ஆகும். இந்த -9 அப்படியே இருக்கும், இங்கே 0 போட்டுக்கலாம். இதுதான் required equation. Therefore the required equation is, அப்படி இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 4x + 13y - 9 = 0. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.